அடுத்தது சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னு வரும். சர்வ மிருத்யு நிவாரணி. மிருத்யுஹு அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களில், சமஸ்கிருதத்துக்கு ஒரு சில வார்த்தைகளுக்கு 5 அர்த்தங்கள் வரும், 2 அர்த்தங்கள் வரும், 7 அர்த்தங்கள் வரும், ஏன் 27 அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை இருக்குது சமஸ்கிருதத்தில். அந்த மாதிரி சர்வ மிருத்யு நிவாரணி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அத்தனை விதமான நம்மளுடைய சத்துருக்களையும் நிவாரணம் பண்ணி விட்டுருவாளாம். எப்படி? நிவாரணம் பண்ணி விட்டுருவாளாம். நிவாரணம் பண்ணுறதுன்னா அம்பாளுக்கு அழிக்கிற வேலை கிடையாது. அழிக்கிற தெய்வம் வேறு, அம்பாள் கொடுக்குற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். உன்னை கேவலப்படுத்தினவனே உன் காலில் விழுவான். உன்னை எவன்லாம் கேவலப்படுத்தினானோ அவன் உன் காலில் விழுவான். அதுக்கு மேலே ஹெவியாக உன்னை அவன் ஏதாவது உங்ககிட்ட துரோகங்கள் பண்ணியிருந்தான்னா அதை காளி பார்த்துப்பான், அது வேறு. ஆனால் காமாட்சிக்கு அழிக்கிற வேலை கிடையாது. அதனால்தான் ரொம்ப பேர் தப்பிச்சு போயின்னு இருக்காங்க நாட்டில். என்ன அவள் என்ன பண்ணுவலாம்? சர்வ மிருத்யு நிவாரணி. மிருத்யுஹு அப்படின்னு சொன்னால் யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்தது விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் உண்டு. விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு சமஸ்கிருதத்தில். அப்போ எல்லா விதமான விரோதிகளும் நம்மள்கிட்ட சரண்டர் ஆகிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. நம்மளை திட்டுறவங்க கூட நம்மள்கிட்ட சரண்டர் ஆகிடுவோம். அதுதான் சர்வ மிருத்யு நிவாரணி. அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள்.